புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்படும் மானியத்தின் உதவியுடன் சாகுபடி செய்யப்பட்ட பூச்செடிகள் அமோக விளைச்சல் கண்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை, காயாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக செண்டு மற்றும் சம்பங்கி பூக்களை அங்குள்ள விவசாயிகள் அதிக அளவு உற்பத்தி செய்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான விதைகள், தெளிப்பான் மற்றும் சொட்டு நீர் பாசன குழாய்கள் உள்ளிட்டவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி தோட்டக்கலைத்துறையின் மூலம் 100% மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதன் விளைவாக விவசாயிகளுக்கு அதிக அளவில் மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் உரிய நேரத்தில் மானியம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டு செடிக்கு ஹைப்ரிட் பரவாயில்ல சார், விலைவாசியெல்லாம் கொஞ்சம் அந்த ஓரளவு நான் 50-60 போகுது, ஒரு நேரத்துக்கு 35 இருந்தால் 100-150 ரூபா போகுது. பரிந்துரைச்சு உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் கொடுத்து செய்கிறோம். கைத்தெளிப்பு அந்த இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. தமிழக அரசுக்கு நன்றி. எங்களுக்கு இந்த சம்மங்கி கிழங்கு, இந்த இது ஸ்ப்ரிங்க்லரு, இந்த மல்சிங் ஷீட்லாம் எங்களுக்கு மானியத்தில் கொடுத்துருக்காங்க. தோட்டக்கலைத்துறையிலேருந்து மானியத்தில் கொடுத்துருக்காங்க. மானியத்தில் கொடுத்ததுலேருந்து இல்லாமல் மாதத்துக்கு ஒருக்கா பார்த்து பூ பூக்குதா என்னன்றதை நல்லா பார்க்குறாங்க. ஒரு கிலோ 100லேருந்து 150 வரைக்கும் போகுது. முகூர்த்தம்னா கொஞ்சம் கூட போகும். மானியத்தில் வழங்கின தோட்டக்கலைத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி. இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் செஞ்சேரி, பாளையம், குறும்பனூர், சொக்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சூரியகாந்தி சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது இப்பயிர் அமோக விளைச்சல் கண்டிருப்பதாலும் விரைவில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்பதாலும் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கு. வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி, பெரம்பலூர், லாடபுரம், ஈச்சம்பட்டி, சிறுவாச்சூர் இந்த மாதிரி லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். இந்த சூரியகாந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா 80லேருந்து 90 நாள் வரையிலும் போகிற பயிர். இது நல்ல மகசூல் போயிட்டுருக்கு. இதையே நல்லா என்ன சிறப்பாக செய்யணுன்னா பயிர் சுழற்சி முறையில் பண்ணணும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள மலை கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள செண்டு மல்லி சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த பூக்களுக்கு தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் அதிக அளவில் லாபம் பெற்று வருகின்றனர்.